அல்லேலூயா. தேவன் நாம் மயப்படுவதாக. இந்த அருமையான இந்த காலை வேளையிலே தேவனுடைய பாடுகள், தேவன் நமக்காக அடிக்கப்பட்டு, நமக்காக நொறுக்கப்பட்டு, நமக்காக அவர் இரத்தம் சிந்தப்பட்டு, அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்ட ஒரு நாளாக கருதப்படுகிறது. நாம் ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவருடைய பிறப்பிலிருந்து ஆண்டவருடைய மரித்து உயிர்த்தெழுந்தல் வரைக்கும் நம்ம எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொரு நாளும் நாம் அனுசரித்து வருகிறோம். இந்த நாளிலும் குட் ஃப்ரைடே ஆண்டவருடைய பாடுகளை நினைத்து, அவர் நமக்காக அடிக்கப்பட்டார் என்பதை நாம் நினைத்து, இந்த நாளை உலகம் முழுவதும் எல்லா ஜனங்களும் இந்த நாளை அனுசரித்து கொண்டு இருக்கிறார்கள், குட் ஃப்ரைடே என்று. இது ஆக்சுவலி ஒரு பாரம்பரியமான காரியமாக இருக்கக்கூடாது. எப்பயும் வருஷத்தில் ஒரு தடவை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறக்கிறாரு, அப்புறம் திரும்பி அவர் பாடுகளுக்கு உட்படுத்தப்படுகிறார், அடிக்கப்படுகிறார், அவர் நொறுக்கப்படுகிறார், ஜீவனை விடுகிறார், உயிர்த்தெழுகிறார், பிறகாக மீண்டுமாக அவர் பிறக்கிறார், திருப்பியுமாக அவர் அடிக்கப்படுகிறார், அவர் நொறுக்கப்படுகிறார், ஜீவனை சிலுவையில் விடுகிறார், திரும்பமாக 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்கிறார், திரும்பமாக பிறக்கிறார். இந்த மாதிரி ஒரு காரியங்களை நம்ம பின்பற்றுவது, அதாவது ஒரு குழந்தை பிறக்குது, பிறந்த உடனே அந்த குழந்தையாக இருக்கிறது இல்லை. ஒவ்வொரு வருடம் ஆக ஆக அந்த குழந்தை முதிர்ந்த அனுபவத்துக்குள்ளாக வளருகிறது. ஒவ்வொரு மாற்றங்கள் அந்த குழந்தைக்குள்ளாக உருவாகிறது, வளருகிறது. குழந்தை பெரியவனாய் மாறுகிறான். அதுக்கப்புறம் அவனுடைய பள்ளி பருவம், கல்லூரி பருவம், அதுக்கப்புறம் வாழ்க்கையினுடைய வேலையின் காரியங்கள், அப்புறம் திருமண காரியங்கள், அப்புறம் வயதாகிறது. அப்படி தான் போகுது ஒழிய, நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருடமும் அந்த பிறந்த நாளை அனுசரித்தாலும் அந்த பிறந்த நாளில் ஒரு முதிர்ச்சி வருகிறது, ஒரு அனுபவம் வருகிறது, ஒரு முதிர்ச்சியான காரியங்கள் வெளிப்படுகிறது. குழந்தையாகவே இருக்கிறது அல்ல, குழந்தையாக இருக்கிறது அல்ல. அப்போ நம்முடைய உன்னதமான தேவன் அவர் இந்த உலகத்திலே இந்த உலகத்திலே பிறந்து, அவர் சகல ஊழியங்களை செய்து நிறைவேற்றிவிட்டு, தம்முடைய பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கே நான் வந்தேன் என்று வசனம் சொல்கிறது போல, பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்ற வந்தார், நிறைவேற்றினார், ஊழியம் முழுவதும் செய்தார். ஊழியத்தில் அநேக பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் வந்தது. எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணார். எல்லாம் ஃபேஸ் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்ணார்? பிதாவினுடைய சித்தத்தின் படியாகவே அவர் என்ன பண்ணுறார்? தன்னுடைய ஜீவனை சிலுவையிலே அவர் விடுகிறார். சொன்னபடியே முன்னாடியே சொன்னார், நான் மரிப்பேன், ஆனாலும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பேன் என்று சொன்னார். அதே போல் எழுந்திருச்சார். இன்றைக்கும் நம்மோடு ஜீவித்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய நாம் மையப்படுவதாக. அதனால் இந்த குட் ஃப்ரைடே என்ற உடனே, இந்த புனித வெள்ளி என்ற உடனே முகங்களை துக்கமுகமாய் வைத்துக்கொண்டு, கருப்பு சட்டையை போட்டுட்டு, நான் பூ வைக்க மாட்டேன், நான் பொட்டு வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நிறைய ஜனங்கள் அப்படி தான் போயிட்டுருக்கிறாங்க. அது பார்க்கும் பொழுது வேடிக்கையாக இருக்கிறது. அதாவது இந்த 40 நாள் மட்டும் கறி சாப்பிட மாட்டோம், நாங்கள் நான் வெஜிடேரியன் சாப்பிட மாட்டோம், நாங்கள் இந்த 40 நாள் மட்டும் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம், எங்கள் துக்கங்களை வெளிக்காட்டுகிறோம் அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. 365 நாட்களில் 40 நாளை விட்டுட்டு மீதி 325 நாளும் அவர்களுடைய விருப்பத்தின்படியாக அவர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அவருடைய விருப்பத்தின்படியாக எல்லாத்தையும் செஞ்சிட்ருக்கிறாங்க. அப்போ நினச்சி பாருங்க, 325 நாளும் தேவ சித்தத்தை அவர்கள் செய்கிறதில்லை. 40 நாள் மட்டும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறார்களா? மீதி 325 நாளும் தேவனுக்கு கீழ்ப்படியவில்லையா? தேவனுடைய சத்தியத்தை கேட்காமல் நடக்கிறாங்களா? இது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அநேகர் இதை அறிந்து கொள்ளாமல், அநேகர் இதை உணராமல், இந்த நாளிலே மாத்திரம் ஆண்டவரை தேடணும், இந்த நாளில் மாத்திரம் துக்கமுகமாக இருக்கணும், இந்த நாட்கள் லென்த் டேஸ்ன்னு சொல்கிறாங்க, இந்த லென்த் டேஸில் மட்டும் நாங்கள் இப்படியெல்லாம் இருக்கணும், அப்படியெல்லாம் இருக்கணும், இதெல்லாம் செய்ய மாட்டோம், அதெல்லாம் செய்ய மாட்டோம் அப்படின்னு, இதெல்லாம் மனிதர்களால் ஏற்படுத்தின காரியம். இதெல்லாம் மனிதர்களால் ஏற்படுத்தின காரியம். என்றைக்கும் தேவன் நம்மோடு உள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. நமக்குள்ளே என்றென்றைக்கும் தேவன் இருக்கிறார். தேவன் எனக்காக அடிக்கப்பட்டார், எனக்காக நொறுக்கப்பட்டார், எனக்காக இரத்தம் சிந்தினார். அவர் இரத்தம் சிந்தவில்லை என்றால் என்னுடைய இரத்தம் சிந்தப்பட்டிருக்கும். அவருடைய தழும்புகளால் நான் சுகமாகிறேன். நான் சுகம், எனக்கு 365 நாள் எனக்கு சுகம் உண்டாகியிருக்கிறது. இந்த 40 நாள் மட்டும் தேவனுடைய இரத்தத்தின் நிமித்தமாக எனக்கு சுகம் உண்டாகிறதா? இல்லை, 365 நாளும்
ஈவன் இன் லீப் இயர் 366 ஒன்று ஆட் ஆகும் பொழுது அன்றைக்கும் ஆண்டுடைய இரத்தம் என்னை கழுவி சுத்திகரிக்கிறது, அன்றைக்கும் ஆண்டுடைய தழும்புகளால் சுகமாகிறோம், அன்றைக்கும் விடுதலை உண்டாகிறது, அன்றைக்கும் சுகம் உண்டாகிறது. என்றென்றைக்கும் ஆண்டவரை தேடும் பொழுது அவர் என்றென்றைக்கும் நம்மோடு நிலைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் சொல்கிறாரு, நான் மரித்து நான் கிளம்பி போவேன், பரலோகத்துக்கு பரமேறுவேன், என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கிற ஒரு தேற்றரவாளன் உங்களோடு வருவார் அப்படின்னாரு. அப்போ அந்த வார்த்தையை கவனிக்கணும். என்றென்றைக்கும் உங்களோடு இருக்கிற ஒரு தேற்றரவாளன் என்று சொல்லுகிறார். ஆமேன். ஸோ இந்த குட் ஃப்ரைடே என்ற உடனே ஏதோ இந்த 40 நாள் மட்டும் துக்கமுகமாய் சோகமாய் நாம் சில காரியங்களை கடைபிடித்து கொண்டு இந்த குட் ஃப்ரைடேயில் ஆண்டவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார், அவர் நொறுக்கப்பட்டாருன்னு சொல்லி முகங்களை சோகமாய் வைத்து கொண்டு அதுக்கப்புறம் ஈஸ்டர் அன்னைக்கு உயிர் தெழுந்துட்டான்னு சொல்லி உடனே சந்தோஷமாக அன்றைக்கு அப்பாடான்னு சொல்லிட்டு அன்றைக்கு விருந்து போடுங்க, எல்லாத்தையும் அடிங்க, எல்லாம் புசிப்போம், 40 நாள் சாப்பிடாமல் இருந்தோமேன்னு சொல்லி எல்லா காரியத்தையும் செய்கிறது. இதெல்லாம் மனிதர்களால் ஏற்படுத்தினது. என்றென்றைக்கும் தேவன் நமக்குள்ளே இருக்க வேண்டும். அல்லேலூயா. எப்பொழுதும் ஆண்டவர் நமக்காக அடிக்கப்பட்டார் என்ற இருதயம் நமக்கு இருக்கு, அந்த சிந்தை நமக்கு இருக்கணும். எப்பொழுதும் அவருடைய இரத்தத்தினாலே நான் சுகமாக்கப்பட்டு வருகிறேன் என்ற விசுவாசம் இருக்கணும். 365 நாட்கள், 366 இன் லீப் இயர் ஆல்சோ அவர் எனக்காக அடிக்கப்பட்டார், எனக்காக நொறுக்கப்பட்டார், அவருடைய தழும்புகளால் எனக்கு சுகம் உண்டாயிருக்கிறது என்பதை நாம் அறிந்து உணர்ந்து செயல்பட்டால் அதுதாங்க நல்ல குட் ஃப்ரைடே அண்ட் நல்ல ஈஸ்டர் என்பது. அதுதான் அல்லேலூயா. தேவனுடைய உயிர்த்தெழுதல், அதுதான் உயிர்த்தெழுதல். ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். இந்த காலை வேளையில் இந்த குட் ஃப்ரைடே நாளில் பொதுவாக எல்லாரும் பேசுகிற காரியம் அதுதான். சிலுவையிலே தேவன் ஜீவனை விட்டார், அந்த சிலுவையிலே அவர் பேசின 7 வார்த்தைகளை நாம் இன்றைக்கு தியானிப்போம் அப்படின்னு சொல்லி பொதுவாக எல்லாருமே இந்த குட் ஃப்ரைடே அப்படின்ன உடனே அவர் சிலுவையில் பேசின 7 வார்த்தை, அவர் சிலுவையில் பேசின 7 வார்த்தை, இது ஒரு பாரம்பரியமாக மாறிவிட்டது எல்லா சபைகளிலும். ஈவன் இன் பென்டிகாஸ்டல் சர்ச்சஸ் ஆல்சோ இது ஒரு பாரம்பரியம் போல. சிலுவையில் அவர் அடிக்கப்பட்டார் குட் ஃப்ரைடே என்ற உடனே 7 வார்த்தைகளை பேச வேண்டும் என்று. ஆனால் பைபிளில் எங்கேயுமே அப்படி போடலை. இந்த வார்த்தைகளை தான் இன்றைக்கி பேசணும், இந்த வார்த்தையை தான் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு எங்கேயுமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இந்த மாதிரி ரூல் எங்கேயும் போடலை. குட் ஃப்ரைடே அன்னைக்கு இதை தான் பேசணும் அப்படின்னு ஆண்டவர் எந்த கட்டளையும் விடலை. நாம் ஆண்டவருக்குள்ளாக முதிர்ந்த அனுபவம் உள்ளவர்களாக மாற 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 ஆண்டவரே எனக்குள்ளே இருக்கிறார் என்பதை அனுபவிக்கணும். ஆமென். தேவனை நாம் மகிமைப்படுவதாக. சில வருடங்களாக நம்முடைய சபை சார்ந்து நம்முடைய சபையிலிருந்து நாம் இந்த 7 வார்த்தைகள் எல்லாம் பேசுறது இல்லை. சில வருடங்களாக கடந்த நாட்கள் எல்லாம் நம்ம இந்த வார்த்தைகள்லாம் பேசுறது இல்லை. ஏன்னா இதிலிருந்து நம்ம முதிர்ந்த அனுபவம் உள்ளவர்கள் என்பதை அறிந்து கொள்ள இதுதான் ஒரு நல்ல வாய்ப்பு, நல்ல காரியமாக இருக்கிறது. ஆமென். அப்போ இன்றைக்கு இந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு தேவன் என்ன நம்மோடு பேச போகிறார்? ஆமென். அந்த 7 வார்த்தையை தேவன் பேசவில்லை என்றால் எதை பேச போகிறார்? நீங்கள் டைட்டிலே பார்த்துருக்கலாம். மன்னிக்கிற, மறக்கிற, மனதுருகிற அப்படின்னு இருக்கும். மன்னிக்கின்ற, மறக்கின்ற, மனதுருகும் அப்படின்னு 3 இருக்கும். நீங்கள் அதை நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டைட்டில்லையே நல்ல காரியங்கள் புரிந்திருக்கும். அந்த வார்த்தைக்கு பக்கத்தில் ஒரு ஹார்ட், ஒரு இருதயம் போடப்பட்டிருக்கும், ஒரு ஹார்ட் படம் போட்டிருக்கும், ஹார்ட்டின் படம். மன்னிக்கிற இருதயம், மறக்கின்ற இருதயம், மனதுருகும் இருதயம். அப்படி தான் வாசிக்கணும். எப்படி? மன்னிக்கின்ற இருதயம், மறக்கின்ற இருதயம், மனதுருகும் இருதயம். ஃபர்கிவிங் ஹார்ட், ஃபர்கெட்டிங் ஹார்ட், ஹார்ட் பிரேக்கிங் ஹார்ட். இந்த 3 காரியங்களை தான் இந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு தேவன் நம்மோடு பேச போகிறார். தேவனுடைய இருதயம் சிலுவையிலே எப்படிப்பட்டதாக இருந்தது? முதல் பாயிண்ட், மன்னிக்கிற இருதயம். அவர் மன்னிக்கிற இருதயம் உள்ளவராய் இருந்தார். ஆமென். இருந்தாரா? கண்டிப்பாக இருந்திருக்கிறார். லூக்கா 23ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை பார்க்கும் பொழுது, லூக்கா 23ஆம் அதிகாரம் 34
4ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். சிலுவையிலே நம்முடைய உன்னதமான தேவன் சிலுவையிலே வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார். சிலுவையிலே அவரை அடித்தார்கள். அநேக தூரங்கள் சிலுவையை தூக்கிட்டு நடக்க வச்சாங்க. ரொம்ப கடினமான பாதைகளிலே அவர் கடந்து போனார். அந்த அந்த காரியங்களை நினைத்து பார்த்தால், ஒரு சின்ன ஒரு பின், ஒரு சேஃப்டி பின் நம்முடைய கையிலே குத்துனா, அந்த சேஃப்டி பின் குத்துனா அவ்வளோ வலி நமக்கு வலிக்கிறது. ஒரு இன்ஜெக்ஷன் நமக்கு போடும் பொழுது அந்த இன்ஜெக்ஷனுடைய வலி அவ்வளோ வேதனையாக இருக்கிறது. ஒரு சின்ன இன்ஜெக்ஷன். அப்போ நினச்சி பாருங்களேன், ஒரு சின்ன காரியங்கள் இவ்வளவு வலிகளை ஏற்படுத்துகிறது என்று நாம் இதை முடியல, என்னால் முடியல இவ்வளோ வலிக்குதேன்னு சொன்னால், கைகளிலே 2 கைகளிலே ஆணிகளை வைத்து அடித்தார்கள். கால்களிலே ஆணிகளை வைத்து அடித்தார்கள். விலாவிலே அவரை குத்தினார்கள். தலையிலே முட்கிரீடத்தை வைத்து அமுக்கினார்கள். இதை அனைத்தையும் நாம் பார்க்கும் பொழுது எவ்வளவு வேதனை! 1 2 வேதனை அல்ல, சரீரம் உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் வேதனையில் தான் இருந்தார். அந்த வேதனை பட்டு கொண்டிருக்கிற நேரத்தில், அந்த கடினமான பாதையிலும் வேதனையின் உச்சக்கட்ட சூழ்நிலை, இதில் எல்லாத்துக்கும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக பார்த்தா, சிலுவையிலே அவர் நார்மலாக கீழே இல்லைங்க, தரையில் அவர் நிற்கல, அடித்து தரையில் போடலை, ஒரு கிராஸ், ஒரு சிலுவையிலே அவரை அடித்து, அந்த ஆணிகளிலே அடித்து அவருடைய சரீரத்தினுடைய வெயிட்டு இழுக்கிறது. அப்போ விலா எலும்புகள் நசுங்கிறது. அநேக ஆய்வுகளை சொல்லப்படுகிறது, விலா எலும்புல நசுக்கும் பொழுது அந்த லங்ஸ் பார்த்தீங்கன்னா, அந்த ரிப்ஸ் இருக்கு பாருங்க, அந்த ரிப்ஸ் லங்ஸை நசுக்கினதாம். நசுக்கின பொழுது அவரால் சுவாசிக்க முடியவில்லை என்று சொல்லப்படுகிறது. இன்னும் நேரம் ஆக 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 அந்த லங்ஸை அந்த விலா எலும்பு நசுக்கி 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 அந்த விலா எலும்பினுடைய அந்த எலும்புகள், விலா எலும்புகள் என்ன பண்ணுது, லங்ஸை குத்தி கிழிச்சு அந்த லங்ஸ் சுவாசம் விடாமல் சுவாசிக்க முடியாமல் குத்தி அதை ஊடுருவி செல்லுகிறது என்று ஆய்வில் சொல்லப்படுகிறது. அப்போ நினச்சி பாருங்க, லங்ஸ் கிழிக்கப்படுகிறது. அவர்னால சுவாசித்திருக்க முடியுமா? நல்ல நிலைமையில அவர் நல்ல நிலைமையிலே அவர் சுவாசம் எடுத்திருப்பாரா? கடினமான பாதை. ஆனால் நல்ல கவனிங்க, இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் இவ்வளவு வேதனையின் மத்தியிலும் அவருடைய இருதயம் நம்மை பார்த்து சொல்லுகிறது, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் பாவம் செய்து கொண்டிருக்கிறார்களே. உணராமல் பாவம் செய்து கொண்டிருக்கிறார்கள், உணராமல் வழி விலகி போய்கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு சத்தியத்தை நான் சொன்னேன் 3.5 வருடங்களாக. அவர் நினச்சிருப்பார், 3.5 வருட ஊழியத்தில் எவ்வளவு சத்தியத்தை நான் சொல்லியிருக்கிறேன், எவ்வளவு விசுவாச வார்த்தைகளை அவர்களுடைய இருதயத்தில் நான் போட்டிருப்பேன், எவ்வளவு காரியங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருப்பேன். ஆனாலும் அவர்கள் இன்னும் என்னை அறியவில்லையே, இன்னும் என்னை உணரவில்லையே, இன்னும் உணராமலும் அறியாமலும் என்னை விட்டு விலகிச் செல்லுகிறார்களே, இன்னும் என் இருதயத்தை அவர்கள் உணரவில்லையே, இன்னும் என்னுடைய இருதயம் அவர்களுக்குள்ளாக வரவில்லையே, இன்னும் என்னுடைய இருதயம் அவர்களுக்கு இல்லையே. என் இருதயம் அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக அவர்கள் என்னோடு இருந்திருப்பாங்க. ஆனால் அவர்கள் இப்பொழுது என்னை விட்டு வழி விலகி செல்ல வேண்டும் என்று விரும்புகிறார்கள். பிதாவே தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்து கொண்டிருக்கிறார்களே. அநேகர் அறியாமல் செய்கிறதில்ல, நாம் அறிந்தே செய்கிறோம். ஏன் தெரியுமா? நம்முடைய தேவன் மன்னிக்கிற தேவன் என்பதினாலே தான் நாம் தெரிந்தே செய்கிறோம். தெரியாமல் செய்கிறதுல ஒன்றும், ஒரு நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்குதுன்னு வைங்களேன், அந்த நெருப்புக்குள்ளே போய் கையை விடக்கூடாது அப்படின்னு நமக்கு தெரியும். தெரியாமல் ஒன்றும் நெருப்புக்குள்ளே பரவாயில்ல, கையை சுட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் கையை வைக்கிறதில்ல. அப்படி வச்சாலும் கொண்டு போனாலும் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்கலி சுடுது அப்படின்னு ஒரு உணர்வு வருகிறது. உணர்வு வருது. நடந்து போயிட்டுருக்குறோம், நடந்து போயிட்டுருக்கும் பொழுது முட்கள் இருக்கிறதுன்னு வைங்க, அந்த முள்
நம்மை அறியாமல் நம்முடைய கால்களில் குத்துன உடனே நாம் அப்படின்னு கத்துறோம். ஏன்? அந்த வலி, அந்த உணர்வு வருகிறது. அந்த உணர்வு வந்தோடனே கால் ஆட்டோமேட்டிக்காக தூக்கப்படுகிறது. கண்ணு முன்னாடி முள் இருக்குன்னு தெரிஞ்சே நம்ம கொண்டு போய் காலை வைப்போமா? ஒருபோது வைக்கிறது இல்லை. அநேகர் ஆண்டவர் சொல்றாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் என்று. ஆனால் அநேகர், நம்மில் அநேகர் அறிந்தே செய்கிறோம். In the midst of terrible situation, இக்கட்டான சூழ்நிலை, God's heart is filled with forgiving kindness. தேவனுடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருந்தது? மன்னிக்கிற இருதயம், forgiving ஹார்ட்டாக இருந்தது. அவர் நம்மை மன்னிக்கிறபடியினால தாங்க இன்றும் நாம் உயிரோடு இருக்கிறோம். இன்னும் அவருடைய கிருபையில் இருதயம் நம்மை மன்னிக்கிறபடியினால தான் நாம் நிலைத்து இருக்கிறோம். இல்லை என்றால் என்றைக்கோ நம்முடைய சீட்டு கிழிக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா. இந்த ஃபர்கிவ் அநேக பதங்கள் இருக்கிறது. இதுக்கு ஃபர்கிவ்னு சொல்கிறாங்க, ஃபர்ஷேக்னு சொல்கிறாங்க, லீவ் என்று சொல்கிறார்கள், லெட் என்று சொல்கிறார்கள், ஒமிட் என்று சொல்லப்படுகிறது, அவே என்று சொல்லப்படுகிறது, கடைசியாக சஃபர் என்று சொல்லப்படுகிறது. ஆமேன். அஃப் இ ஆ மீ கிரீக்கில் சொல்லப்படுகிறது. அஃப் இ ஆ மீ என்று சொல்லப்படுகிறது. ஃபர்கிவிங் ஹார்ட், ஃபர்கிவ்னஸ் என்பதற்கு கிரீக்கில் அஃப் இ ஆ மீ என்று சொல்லப்படுகிறது. தேவனுடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நம்மை மன்னிக்கிற இருதயமாய் இருக்கிறது. ஆமேன். லூக்கா 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது. லூக்கா 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும். நம்முடைய பாவங்களை மன்னிக்கிற தேவன்க, நம்முடைய மீறுதல்களை மன்னிக்கிற தேவனங்க. அவர் மட்டும் மன்னிக்கிற இருதயம் உள்ளவராய் இல்லாதிருந்தால் நம்முடைய பாவங்கள் ஒருபோதும் மன்னிக்கப்பட்டிருக்க முடியவே முடியாது. நாம் மீறுகிற மீறுதல்கள், நாம் ஆண்டவருக்கு விரோதமாக செயல்படுகிற செயல்பாடுகள், இந்த காரியங்கள் நம்மை ஆண்டவருக்குள்ளாக கொண்டு போகிறதுனா அதற்கு ஒரே ஒரு பாயிண்ட்னா, தேவனுடைய இருதயம் சிலுவையில் இருந்தாலும், அவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் அவருடைய இருதயம் மன்னிக்கிற இருதயமாக இருந்தது. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய பாவங்களை எண்ணாதிருந்த தேவன், நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னிக்கிற தேவன். அதனால தாங்க அவருடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருந்தது? மன்னிக்கிறது. நம்மளால் மன்னிக்க முடிகிறதா? ஒருவர் செய்த தீமைக்கு நாம் தீமை செய்கிறோமா நன்மை செய்கிறோமா? மன்னிக்கிற இருதயம் இருக்கிறதா? நம்முடைய இருதயம் தேவனை போல மன்னிக்கிற இருதயம் உள்ளவதாக இருக்கிறதா? இந்த காலை வேளை தேவன் நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறார். தேவனுடைய இருதயம், God's heart, the filled with the forgiving kindness, உடைய இருதயம் மன்னிக்கிற இருதயமாக இருந்தது. அதனால தான் நம்முடைய பாவங்கள் அவர் என்ன இருந்தார்? அவர் நம்முடைய பாவத்தை மட்டும் எண்ணினார்னா கண்டிப்பாக நம்மளால் உயிரோட நிலைச்சிருக்க முடியாது. நாம் மீறி நடக்கிறோம், நாம் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் விலகி ஓடுகிறோம். அநேக நேரம் கீழ்ப்படுகிறது இல்லை, ஆனாலும் தேவன் நம்மை மன்னிக்கிறவராக இருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். மன்னிக்கிறாரா? தேவன் உங்களை மன்னிக்கிறாரா? உண்மையிலுமே தேவன் மன்னிக்கிற இருதயம் உள்ளவராக இருக்கிறாரா? ஆமே. தேவன் மன்னிக்கிற இருதயம் உள்ளவர் தான். நம்ம தான் அநேக நேரம் நம்முடைய பாவங்களை விட்டு விலகிறது இல்லை, நம்முடைய காரியங்களை விட்டு விலகிறது இல்லை. ஒரு சின்ன விஷயத்தில் கூட நம்ம பொறுமை இருக்கிறது இல்லை, சின்ன விஷயத்தில் கூட நமக்கு இந்த காரியங்களே நாம் விட்டு கொடுக்கிற தன்மை இல்லை. இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு தேவன் மட்டும் இருதயத்தை கடினப்படுத்தினார்னா நாம் மீறுகிற ஒவ்வொரு காரியத்திற்கும் அவர் கவுண்ட் பண்ணார்னு வைங்களேன், உண்மையாலுமே நாம் இந்த நாளிலே நிலைத்திருக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய இருதயம் மன்னிக்கிற இருதயம். ஆமே, அல்லேலூயா. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுது, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். இங்கே கடனாளிகளுக்கு மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னியும்னு சொல்றீர்கள். வசனம் சொல்லுது. அநேக நேரம் நம்ம என்ன கடனை கொடுத்துட்டு நம்ம மன்னிச்சிடுறோமா?
நம்ம நேராக போய் எப்படியாவது அவங்ககிட்ட இருந்து வாங்கிடணும்னு தான் பார்க்குறோம். என் காசு கண்டிப்பாக எனக்கு வேணும், இல்லை பரவாயில்ல இருந்துட்டு போகுதுங்க அப்படின்னு விடுறோமா? இல்லை. அநேகருடைய இருதயம் மணி மைண்டட். இங்கே நான் இந்த வார்த்தையை எப்படியாக பார்க்கிறேன் என்றால், ஆவிக்குரிய கண்ணோட்டத்திலே இங்கே பணத்தையே கொடுத்துட்டு பரவாயில்ல இருந்துட்டு போகுதுங்க அப்படின்னு சொல்லுகிற இருதயம் நமக்கு இல்லை. எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிக்கிறது போல. எங்க கடனாளிகளை மன்னிக்கிறோம்? கொடுத்த கடனை திருப்பி வாங்குற வரைக்கும் 100 தடவை நடந்து நாச்சு எப்படியாவது வாங்கிடணும்னு போராடி வாங்கிடுறது. நினைச்சு பாருங்களேன், நம்முடைய இருதயம் எப்படியாக இருக்கிறது? ஒரு சின்ன பண விஷயத்துல கூட நம்ம மன்னிக்கிற இருதயம் இல்லை. பரவாயில்லைங்க இருந்துட்டு போகுதுங்க, கொடுக்க முடியாட்டி பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்றது இல்லை. எப்படியாவது என் பணம் எனக்கு வேணும் அப்படின்னு எப்படியாவது வாங்கியே தீர்வேன்னு சொல்லி நினைக்கிற இருதயம் இருக்கிறது. ஆனால் இதவே அப்படியே ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் நான் அதை கொண்டு வரேன், ஸ்பிரிச்சுவல் லைனில் அதை கொண்டு வரேன். பாருங்க, உலக பிரகாரமான காரியத்தில் கடனை கொடுத்ததையே நம்மளால மன்னிக்க முடியல. இப்போ ஆவிக்குரிய காரியத்தில் இதவே அப்படியே கடனுக்கு பதிலாக அப்படியே நேர் சப்ஸ்டிடியூட்காக இந்த பக்கம் இஸ் ஈக்குவல் டு கடன் இஸ் ஈக்குவல் டு இந்த பக்கம் பாவத்தை வச்சிருவோம், சின்ன வச்சிருவோம். ஆண்டவரே, எங்கள் பாவங்களை நீர் மன்னிக்கிறது போல அப்படியே தேவன் எங்கள் பாவங்களை மன்னிக்கிறது போல அவர் மன்னிச்சாதான் நம்ம கடனாளியா இருக்காம தப்பிப்போம். இப்ப நம்ம பாவத்துல கடனாளிகளா இருக்கோம். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. நம்முடைய பாவத்தை விட்டு விலகி ஆண்டவரோடு இருந்தாதான், தேவன் மன்னிச்சாதான், நம்முடைய பாவத்தை மன்னிச்சாதான் தேவனோட டிராவல் பண்ண முடியுங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? தேவன் மட்டும் வசனம் சொல்லுது, எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். தேவன் என் பாவத்தை ஆண்டவரே எனக்கு மன்னியும். தேவன் என் பாவத்தை மன்னிக்கலைன்னா பாவம்ங்கிற கடன் என் மேலே சுமந்து கொண்டே தான் இருக்கு. நல்லா கவனிச்சிங்களா? தேவன் மட்டும் நான் செய்கிற பாவங்களை அவர் மன்னியாமல் இருந்தார் என்றார். தேவன் இந்த பாவம் என்கிற கடனை என்னிலிருந்து அவர் மன்னிக்காமல் இருந்திருந்தால், ஃபர்கிவ்னஸ் இல்லாமல் இருந்ததுன்னா நினைச்சு பாருங்க, கடன் ஏறிட்டே இருக்கு. என்ன கடன்? பாவத்தின் கடன் ஏறிட்டே இருக்கு. தேவனுக்கு முன்பதாக நம்முடைய பாவத்தின் அக்கிரமத்தின் கடன் ஏறிட்டே இருக்கு. கடனை அடைக்க முடியலைன்னா என்னப்பாகும்? கடன் ஏறிட்டே இருக்கு. கடன் ஏற 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 நம்முடைய இருதயம், நம்முடைய காரியங்கள் எல்லாம் பாரப்பட்டு ஒரு சூழ்நிலைக்குள்ளுக்கு அப்புறம் அது பஸ்ட் அவுட் ஆகி வேற மாதிரி போகும். அதே போலதான் தேவன் நம்முடைய பாவத்தை மன்னியாதிருந்தார் என்றால் நம்ம ஒரு நாளில் பஸ்ட் அவுட் ஆகி வெடிச்சிடுவோம். நினைச்சு பாருங்க. அப்ப நாம் அநேக நேரம் நாம் செய்கிற காரியங்களை நாம் உணர்வது இல்லை. அநேக காரியங்கள் தேவனை விட்டு வழி விலகி நாம் செல்கிறோம் என்ற உணர்வு அநேகருக்கு இல்லை. தேவன் மட்டும் மன்னிக்காம விட்டார்னு வைங்க, நம்முடைய பாவங்களை தேவன் எண்ணாதிருந்தார்னு வைங்க, நம்முடைய பாவத்தின் அக்கிரமத்தின் மீதில் காரியத்தை தேவன் மன்னிக்காம இருந்திருந்தார்னு வைங்க, கண்டிப்பா இந்த நாளில் நம்ம உயிரோடு இருந்திருக்க முடியாது. தேவனுடைய பார்வையிலே ஸ்ட்ரைட்டா தேவன் நம்முடைய பாவத்தை பார்த்து நியாயம் தீர்த்தார் என்றால், தேவன் ஸ்ட்ரைட்டா நம்முடைய அக்கிரமத்தை பார்த்து, நம்முடைய மீறுதலை பார்த்து, நம்முடைய கீழ்ப்படியை யாமையை பார்த்து தேவன் நேர நியாயம் தீர்த்திருந்தான்னா நிச்சயமா இன்றைக்கு நாம் உயிரோடு நிலைத்து நிற்க முடிந்திருக்காது. அவர் மன்னிக்கிற இருதயம் உள்ளவராய் இருந்தபடியினால்தான் இன்றைக்கு நாம் உயிரோடு இருக்கிறோம். அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 32ஆம் சங்கீதம் அதனுடைய முதல் வசனம் சொல்லுது, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். தேவன் மீறுதலை மன்னித்தார்னா மட்டும்தான், தேவன் என்னுடைய பாவத்தை எண்ணாமல் அவருடைய கிருபையினாலே மூடுனா மட்டும்தான் நான் பாக்கியவானா இருக்க முடியுமே ஒழிய, இல்லைன்னா நான் பாக்கியவானா இருக்கவே முடியாது. அவருடைய மன்னிக்கிற இருதயம் என்னை மன்னித்தால் மட்டுமே, என்னுடைய மீறுதல்களை எல்லாம் அவருடைய இருதயம் மன்னிக்கிற இருதயம் மன்னித்தால் மட்டுமே.
என்னுடைய அக்கிரமங்கள், நான் கீழ்ப்படியாமையிலே ஓடிக்கொண்டிருக்கிற, செவி கொடுக்க மாட்டேன் என்று ஓடிக்கொண்டிருக்கிற அந்த மீறுதல்களை தேவன் மன்னித்தார் என்றால் மட்டுமே நான் பாக்கியவானாக இருப்பேன். இல்லை நான் இப்படி தான் மீறி நடப்பேன், இல்லை நான் இப்படி தான் கீழ்ப்படியாமல் போவேன், நீங்கள் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் இப்படி தான் வாழுவேன், இப்படி தான் இருப்பேன், இப்படி தான் நான் இருப்பேன்னு நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் மீறுதல்கள் தேவனால் மன்னிக்கப்படவில்லை என்றால் நிச்சயமாக நீங்கள் பாக்கியவான்களாய் இருக்க முடியாது. கண்டிப்பாக நீங்கள் பாக்கியவானாய் ஒருபோதும் தேவனுக்கு முன்பதாக இருக்க முடியாது. பாக்கியவானாய் தேவனுக்கு முன்பதாக நிலைத்து நிற்க முடியாது. அப்ப தேவனுடைய இருதயம், இந்த மன்னிக்கிற இருதயம், தேவனுடைய மன்னிக்கிற இருதயம் நம்மை மன்னித்தால் மட்டுமே, தேவனுடைய மன்னிக்கிற இருதயம் நம்மை மன்னித்து அணைத்து கொண்டால் மட்டுமே நாம் நிலைத்து நிற்க முடியும், நாம் பாக்கியவான்களாய் இருக்க முடியும். இல்லை என்றால் நாம் ஒருபோதும் பாக்கியவான்களாய் இருக்கவே முடியாது. அல்லேலூயா, தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். மீகால சொல்லப்படுகிறது, மீகா 7ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனம் சொல்லுகிறது, தமது சுதந்திரத்தின் மீதியானவர்களுடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவரீருக்கு ஒப்பான தேவன் யார்? மீறுதலை மன்னிக்கிற தேவனுக்கு ஒப்பான தேவன் யார்? மீறுதல்களை மன்னிக்கிற தேவன்க, அவருக்கு ஒப்பான தேவன் யார் இருக்கிறார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? அல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஆமென். அப்ப என்னுடைய மீறுதலை மன்னிக்கிற தேவரீருக்கு ஒப்பான தேவன் யார்? வேற யாருமே கிடையாதுங்க. யாராலையும் என்னுடைய மீறுதல்களை, என்னுடைய அக்கிரமத்தை, என்னுடைய பாவத்தை யாருனாலும் மன்னிக்க முடியாது. அவர் ஒருவரால் மட்டும்தான் மன்னிக்க முடியும். ஆமேன்னு சொல்லுங்க. ஆமென். என்னுடைய மீறுதல்ல, என்னுடைய கீழ்ப்படியாமையை, என்னுடைய காரியத்தை பார்த்து அவர் மன்னிக்கவில்லை என்றால் ஒருபோதும் அவரை போல வேறு தேவன் யாருமே இல்லவே இல்லை. அவர் மன்னிக்கவில்லை என்றால், அவர் மன்னிக்கிற இருதயமாய் அவர் இல்லை என்றால், forgiving heart, அவருடைய இருதயம் மன்னிக்கிற இருதயமாய் இல்லாமல் இருந்திருந்துன்னு வச்சுக்கோங்க, நம்ம நிலைச்சு நிற்க முடியவே முடியாது. ஏன்னா அவர் ஒருவரால் மட்டும்தான் நம்முடைய பாவங்களை மன்னிக்க முடியும். அவருக்கு ஒப்பான தேவன் யார் இருக்கிறார்? ஒருவரும் இல்லை. அந்த மன்னிக்கிற இருதயத்துக்கு ஒப்பான தேவன் யார் இருக்கிறார்? அந்த மன்னிக்கிற இருதயத்துக்கு ஒப்பான தேவன் யார் உண்டு? யாருமே இல்லை. அவர் நினைத்தால் மட்டுமே என்னுடைய பாவத்தை, என்னுடைய அக்கிரமத்தை, என்னுடைய மீறுதல்களை மன்னிக்க முடியும். ஆமென். ஏனென்றால் என்னுடைய தேவன் மன்னிக்கிற இருதயம் உள்ளவராக இருந்தார். அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். பாருங்களேன், மத்தேயு 9:2 சொல்லப்படுகிறது, கடைசி லைன் பாருங்க. மகனே, திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அல்லேலூயா. உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. என் பாவத்தை தேவன் மன்னித்தார்கள் மட்டுமே நான் அவருக்குள்ளாக நிலைத்திருக்க முடியும். அல்லேலூயா. அவர் சொல்றார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது மகனே. உண்மையிலுமே தேவன் நினைத்தால் மட்டுமே நம்முடைய பாவத்தை மன்னிக்க முடியும். எனக்கு தாழ்ந்து இருக்கு, எனக்கு திறமை இருக்குது, நான் எல்லாம் பண்ணிடுவேன், நான் ஏன் ஜெபம் பண்ணி போராடி எப்படியாவது ஜெயிச்சிருவேன் அப்படின்னு நினைச்சாலும் தேவன் நினைத்தால் மட்டுமே என்னுடைய பாவம் மன்னிக்கப்படும். தேவன் நினைத்தால் மட்டுமே என்னுடைய அக்கிரமம் மன்னிக்கப்படும். தேவன் நினைத்தால் மட்டுமே என்னுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்படும். அவர் நினைக்காமல் எதுவும் செய்ய முடியாது. அவர் சொல்றார், என்னால் அன்றி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் வேணால் செய்யலாம்ப்பா, உங்களுடைய திறமையை வைத்து, உங்களுடைய தாளந்துகளை வைத்து நீங்கள் நான் ஓட முடியும்னு சொல்லி ஓடலாம். நீங்கள் எவ்வளோ நாள் ஓட முடியும்? வண்டியில் வெஹிக்கிள் வச்சுருக்கிறோம், 2 வீலர் ஆர் 4 வீலர் வைத்திருக்கிறோம் வைங்க. அந்த 4 வீலருக்கும் 2 வீலருக்கும் ஃபியூயல் தேவைப்படுகிறது, பெட்ரோல் ஆர் டீசல் தேவைப்படுகிறது. நம்ம என்ன பண்ணுறோம்? பெட்ரோல் பங்க் அப்படின்னு ஒன்று வச்சுருக்குறாங்க. அந்த பெட்ரோல் பங்க்கில் போய் நாம் பணத்தை கொடுத்து அந்த ஃபியூயல் டேங்கை நிரப்புகிறோம்.
நிரப்பிட்டு அந்த வாகனத்தை செலுத்துகிறோம். அந்த வாகனம் ஓடுகிறது, பிரயாணப்பட்டு போகிறோம். இப்போ ஃபியூயல் டேங்க்கில் பெட்ரோல், அதாவது டீசல் ஃபியூயல் குறைகிறது, தீந்து போய்கிறது. தீந்து போனோடனே அந்த வெஹிக்கிள் அதற்கப்புறம் போகுமா, இல்லை அங்கே நிற்குமா? அங்கே நின்றுவிடும். அதுக்கப்புறம் போகாது, அதுக்கப்புறம் நகர்த்த கூட முடியாது, அது அங்கேயே தான் நிற்கும். ஏன்னா அதற்குள்ளாக எரிபொருள் ஃபியூயல் இல்லை. அப்போ எல்லாம் இருக்கலாம், ஆனால் ஃபியூயல் டேங்க்கில் ஃபியூயல் இல்லைன்னா அந்த வண்டி ஓடாது. எவ்வளவு லட்சம் போட்டு எவ்வளவு கோடி போட்டு அந்த வெஹிக்கிளை வாங்கியிருந்தாலும் அதற்கான ஃபியூயல் இல்லை என்றால், எரிபொருள் இல்லை என்றால் அது வீணாய் போய்விடும், அது வெறுமையாய் போய்விடும். அது அங்கேயே தான் நிற்குமே ஒழிய அதை நகர்த்தக்கூட முடியாது. அதே போல தான் எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு காசு உங்களுக்கு இருந்தாலும் சரி, எவ்வளவு பணங்கள், பொருட்கள், ஆஸ்திகள், சொத்துக்கள் எல்லாம் இருந்தாலும் சரி, எவ்வளவு திறமைகள் இருந்தாலும் சரி, எவ்வளவு தாழ்ந்துகள் இருந்தாலும் சரி, நான் ஹை லெவலில் நான் வேலை செய்கிறேன், நான் அதிக காரியங்களை சம்பாதிக்கிறேன், நான் அதிக பணங்களை சேமித்து வைக்கிறேன், என்ன வேணாலும் நீங்கள் சொல்லலாம். ஆனால் ஃபியூயல் ஆகிய உன்னதமான அக்கினி ஆகிய தேவன், எரிந்து கொண்டிருக்கிற தேவனாகிய ஃபியூயல் உங்களுடைய வாழ்க்கையில் இல்லை என்றால் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. இந்த குட் ஃப்ரைடே நாளில் தேவன் நம்மோடு பேசுகிற முதல் பாயிண்ட், எங்களுடைய தேவன் மன்னிக்கிற இருதயம் உள்ளவராக இருக்கிறார். அவர் மன்னிக்கவில்லை என்றால் என்னுடைய பாவம் மன்னிக்கப்படாது. அவர் மன்னிக்கவில்லை என்றால் என்னுடைய அக்கிரமம் மன்னிக்கப்படாது. அவர் என்னை மன்னிக்கவில்லை என்றால் என்னுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட மாட்டாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது பாயிண்ட், மறக்கிற இருதயம். தேவனுடைய இருதயம் மறக்கிற இருதயம். எதை மறக்கிற இருதயம்? எதை மறக்கிற இருதயம்? தேவன் நமக்கு செய்த நன்மைகள் ஏராளம் உண்டுங்க. அவர் நம்மை மறந்து விடுகிற தேவன் அல்ல. தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னமே உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என்று சொன்ன தேவன். தாயின் வயிற்றில் கர்ப்பத்தில் எலும்புகள் உருவாகும் முன்னமே உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என்று சொன்ன தேவன். கண்ணின் மணி போல் உன்னை பாதுகாத்துக் கொள்வேன் என்று நம்மை சொல்லுகிற தேவன். உன்னை என்னுடைய வலது கரத்தினால தாங்கி நடத்துகிறேன் என்று சொல்லுகிற தேவன். உன் கால்கள் கல்லில் இடராதபடிக்கு தங்கள் கரங்களில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று சொல்லுகிற தேவன். கர்த்தரன் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் ஒருபோதும் தாழ்ச்சி அடையேன் என்று நம்மை நடத்துகிற தேவன். அப்ப எதிலே தேவன் மறக்கிறார்? எதை தேவன் மறக்கிறார்? அநேக நேரம் தேவன் நம்மை மறந்து விடுகிறது அல்ல, நாம் தான் தேவனை மறந்து விடுகிறோம். வசனத்தை வாசிப்போமா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஏசாயா 51:12 வாசிக்கும் பொழுது, நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர், சாக போகிற மனுஷனுக்கும் புல்லுக்கு ஒப்பான மனுபுத்திரருக்கும் பயப்படுகிறதற்கும், வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதற்கு நீ யார்? ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிற கேள்வி என்னன்னா, ஐயா, நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறேன், நான் உங்களுக்கு வானங்களை விரித்து பூமியை அஸ்திவாரப்படுத்தி சகலவற்றிலும் உங்களை உயர்த்தி வச்சிருக்கிறேன், உங்களை மன்னித்து, உங்களுடைய பாவங்களை மன்னித்து, உங்களுடைய அக்கிரமங்களை மன்னித்து, உங்களுடைய மீறுதலை மன்னித்து, உங்களை கழுவி, உங்களை சுத்திகரித்து, உங்களுடைய அக்கிரமத்தை, உங்களுடைய மீறுதலை நான் பார்க்காம அதை எண்ணாமல் கிருபையினாலும் உங்களுக்காக நான் அடிக்கப்பட்டு, உங்களுக்காக நான் ரத்தம் சிந்தப்பட்டு, உங்களுக்காக நான் சிலுவையிலே நான் கடினமான ஒரு டெரிபிள் சிச்சுவேஷனில் என் இருதயத்திலிருந்து ஆழத்திலிருந்து உங்களை மன்னித்து, உங்களை மறக்காமல் நான் உங்களுக்கு ஆறுதல் செய்து, உங்களை தேற்றி, உங்களை வழிநடத்தி வருகிறேனே, ஆனால் நீங்கள் என்னை மறந்து விடுகிறீர்களே. அநேக நேரம் தேவன் நம்மை மறக்கிறது இல்லை. அவர் மறக்கிற தேவன் அல்ல, மறக்கிற இருதயம் அல்ல அவருடைய இருதயம். நாம் நம்முடைய பாவங்களும் நம்முடைய மீறுதல் அக்கிரமங்களும் தேவனை மறந்துடுறோம். அநேக நேரங்கள் நாம் மீறி நடக்கிறோம். அநேக நேரங்கள் அவரை நாம் குற்றவாளியாக நம்ம பார்க்கிறோம்.
அவரை காயப்படுத்துகிறோம், நம்ம மீறி நடக்கிறோம், நம்ம எல்லாம் பண்ணுறோம். ஆனால் நம்ம அசால்ட்டாக நம்ம சொல்கிறோம், தேவன் என்னை பாராதிருக்கிறார், தேவன் என்னை பார்க்காம போகிறாரு, தேவன் எனக்கு விடுதலை செய்ய மாட்டேங்கிறாரு. ஆனால் நம்ம மீறி நடக்கிறோம், நம்ம அநேக காரியங்களை மீறி நடக்கிறோம். அவரை நாம் மறந்தால் அது சரியான காரியமாக இருக்குமா? அவர் செய்த நன்மைகள் அநேகம் உண்டு நம்முடைய வாழ்க்கையில். அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறதே எவ்வளோ பெரிய மேன்மையான காரியம் தெரியுமா? நம்முடைய பாவத்தை அவர் மறக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? நம்முடைய அக்கிரமத்தை அவர் மறக்கிறது எவ்வளோ மேன்மையான காரியம் தெரியுமா? ஒரு மனுஷனை பாருங்க, ஏதோ ஒரு சின்ன பகை உண்டாயிருச்சு, ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்கிறாங்க, அது உண்டாயிருச்சுன்னா உடனே ரெண்டு மனிதர்களும் அப்படி பேசித்தான், அவன் இப்படி பேசித்தான், இதை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன், நான் சாகிற வரைக்கும் இதை மறக்க மாட்டேன், அந்த மனிதனை மன்னிக்க மாட்டேன், மறக்க மாட்டேன், என் இருதயத்தில் நான் இவளை வைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று எவ்வளவு வைராக்கியமாக ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட நான் இவளை மறக்க மாட்டேன் என்று சொல்லுகிற மனிதர்களாகிய நாம் நமக்கு முன்பதாக எல்லாவற்றையும் மறக்கிறேன், உன்னை நான் அணைத்துக் கொள்ளுகிறேன், உன் பாவத்தை நான் மறக்கிறேன், உன் அக்கிரமத்தை நான் மறக்கிறேன், உன்னுடைய கீழ்ப்படியாமையிலே நீ நடந்து கொண்டிருக்கிற காரியத்தை நான் மறக்கிறேன், எனக்கு செவி கொடுக்காமல் உலகத்தின் காரியத்திற்கு செவி கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த காரியத்தை பார்த்து உன்னை மன்னித்து அவைகளை மறக்கிறேன். ஆனால் எல்லாத்தையும் மறந்த தேவனை நாம் என்ன பண்ணிடுறோம்? ஒரு பொருட்டா எண்ணாமல் அவரை மறந்து விடுகிறோமே. இது சரியான காரியமா? இது நலமான காரியமா? சங்கீதம் 50:22 சொல்லுகிறது, தேவனை மறக்கிறவர்களே இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் நான் உங்களை பீறி போடுவேன், ஒருவனும் உங்களை விடுவிப்பது இல்லை. ஐயா, நல்லா கவனிச்சுக்கோங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு மனுஷனும் உங்களையே விடுதலை ஆக்க முடியாது. என்னால் அன்றி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஒருவனாலும் உங்களை விடுதலை பண்ண முடியாது. நான் வந்தா மட்டும்தான், நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே, நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. அவர் வந்தா மட்டும் முடியாததும் சாத்தியமாகுமே. முடியாதவைகள் அவர் வந்தால் மட்டுமே சாத்தியமாகும். ஒருவனாலும் உங்களை விடுதலை பண்ண முடியாது, விடுவிப்பதில்லை. நம்ம அதெல்லாம் மறந்துட்டு என்னால முடியும் அப்படின்னு தேவன்கிட்ட நம்ம கோவிச்சுட்டு போறோம். அநேக மனிதர்கள் இன்னைக்கு பாருங்க, அநேக விசுவாசிகள்கிட்ட நீங்க பாருங்க, தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய சத்தியம் ஆண்டவர் டைரக்டா பேசும் பொழுது தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கிற இருதயம் இல்லாமல் தேவனிடத்துல கோவிச்சுட்டு போறது. தேவனுடைய ஊழியக்காரன் பேசுகிற வார்த்தைக்கு கோவிச்சுக்கிட்டு சத்தியத்தை கேட்காம விலகி ஓடுறது தான். போங்க, கீழ்ப்படியாம போங்க. யாருக்கு வருத்தம், யாருக்கு வேதனை, யாருக்கு கவலை? தேவன் இல்லாமல் உங்களை விடுதலையாக்க முடியாது. திரும்பி எங்கே வரணும்? சிலுவையை நோக்கி வந்து தான் ஆகணும். ஒரு கட்டத்தில் நீங்கள் மூஞ்சியை தூக்கிட்டு தேவன் இடத்துல கோவிச்சுட்டு நீங்கள் போகலாம், ஆலயத்தை கோவிச்சுக்கிட்டு போகலாம். ஆனால் எங்கே வந்து தான் ஆகணும்? வந்து தான் ஆகணும். ஏன்னா அவர் அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அவர் விடுதலை ஆக்குனா மட்டும்தான் உங்களுக்கு விடுதலையே, நமக்கு விடுதலையே. அவர் விடுதலை தரவில்லை என்றால் ஒருவனாலும் உங்களை விடுதலையாக்க முடியாது, விடுவிப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. தேவனை மறக்கிறவர்களே, ஜஸ்ட் திங்க், சிந்தித்து பாருங்கள். தேவன் உங்களுக்கு பாவத்தை மன்னித்தார் அல்லவா, உங்கள் பாவத்தை மறந்தார் அல்லவா, அதற்கு நீங்கள் சாகிற வரைக்கும் நீங்க சாட்சியா இருக்கணும். தேவனின் மீறுதலை மறந்தார் அல்லவா, அதற்கு ரெண்டாவது இன்னொரு லைஃப் வரணும் ஆவிக்குரிய ஜீவியத்தில். அதாவது உலகப்பு மனிதன் சொல்லுவான் இன்னொரு வாழ்க்கை இருக்குது. நான் அப்படி சொல்லலை, தப்பாக நினச்சிக்காதீங்க. இன்னொரு லைஃப்னா ஒரு வாழ்க்கை தான் நமக்கு இருக்கிறது. இன்னொருத்தருடைய வாழ்க்கையை கடன் வாங்கி வாழ்ந்தாலும் அந்த கடனை, என்ன கடனை? தேவன் நமக்கு செய்த நன்மையின் கடனை தீர்க்க முடியாதுன்னு சொல்ல வரேன். அல்லேலூயா. அப்ப நம்முடைய பாவம் என்பதற்கு இந்த ஒரு வாழ்க்கை இருக்கும் பொழுதே நம்மளால கடன் அடைக்க முடியாது.
இப்ப தேவனுடைய அக்கிரமத்தை மன்னித்து இருக்கிறார் என்பதை பார்க்கும் பொழுது இன்னொரு ஒரு வாழ்க்கையை நம்ம சேர்த்தி வச்சு வாழ்ந்து அவருக்கு சாட்சியாக இருக்கணும் அப்படின்னு கடனாளியாக தான் இருப்ப மொழியை நிறைவு விட முடியாது. இன்னொரு காரியம், தேவனுக்கு கீழ்ப்படியாமல் ஒவ்வொரு நாளும் விலகி போகிறோம். மூணாவது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை வாங்கி நீங்க வாழ்ந்தாலும் தேவனுக்கு நிகராக உங்கள் கடன்களை மன்னிக்க முடியாது, அடைக்க முடியாது. தேவன் மன்னித்தால் மட்டுமே நம்முடைய கடன்கள், இதெல்லாம் கடனுங்க. நம்ம தேவனுக்கு என்னத்தை செய்ய போறோம்? நம்முடைய பாவத்தை மன்னித்திருக்கிறார், இதற்கு என்ன கடனை, நமக்கு என்னத்தை செய்ய போகிறோம் நினைச்சு பாருங்க. இது மிகப்பெரிய கடனா இருக்குது. அதான் வசனத்தை வாஸ்தவம், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது இல்லை, ஒரு கடனாளியே மன்னிக்கிறது இல்லை. தேவன் நம்முடைய பாவத்தின் கடனை அவர் நோக்கி பார்த்தார் என்றால், நம்முடைய அக்கிரமத்தின் கடனை அவர் எண்ணி இருந்தார் என்றால், நம்முடைய மீறுதலின் கடனை அவர் எண்ணி இருந்தார் என்றால், நம்முடைய கீழ்ப்படியாமின் கடனை அவர் எண்ணி இருந்தார் என்றால், நிச்சயமா மன்னிப்புங்கிறது வந்திருக்கிறார். அந்த மறக்கிற இருதயம் அவருக்கு இருந்திருக்காது. ஆனா எதையுமே அவர் பார்க்காமல் மறந்தார் அல்லவா, அதுக்கு நாம் சாகர வரைக்கும் நாம் சாட்சிகளாக இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா தேவன் செய்த நன்மைகள் அநேகம் உண்டு. சங்கீதம் 9ஆம் சங்கீதம் 9:17 சொல்லப்படுகிறது, துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்தில் தள்ளப்படுவார்கள். யா, தேவன் செய்த நன்மைகளை நினையாமல், தேவன் நமக்கு செய்த காரியங்களை நினைத்து பார்க்காமல், உணர்வடையாமல், தேவன் என் பாவத்தை மறந்து, என்னுடைய அக்கிரமத்தை மறந்து, என்னுடைய மீறுதல்களை மறந்து, என்னுடைய காரியங்களை மறந்து, அவர் ஒரு பொருட்டாக எண்ணாமல் என்னை மறந்து மன்னித்து அணைத்து கொண்டிருக்கிறாரே என்ற உணர்வு இல்லாமல் இருந்தால், வசனம் சொல்லுது, கண்டிப்பாக உங்களுடைய ஆத்துமா எங்கே தள்ளப்படும்? நரகத்திலே தள்ளப்படும். ஏடா பாஸ்டர் இப்படி பேசுறாருன்னு நினைக்காதீங்க, வசனத்தை அப்படியே சொல்றேன். தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும், அப்ப தேவன்கிட்ட கோவிச்சுக்கிட்டு தேவன்கிட்ட மறந்து போங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு போனீங்கன்னா உங்களுடைய டிக்கெட் எங்க? நரகத்துக்கு தான். உங்களுக்கு டிக்கெட் ஹெவனுக்கு கிடையாது, நரகத்திலே தள்ளப்படுவார்கள். தேவன் உங்களை எங்க தள்ளுவாரா? நரகம். ஏன் தெரியுமா? அவர் நம்முடைய எதையுமே, ஒரே பாயிண்ட், எதையுமே பார்க்காமல் நம்மை மறந்தார். எதையுமே பார்க்காம மறந்தார். அப்ப முதல் பாயிண்ட், தேவனுடைய இருதயம் மன்னிக்கிற இருதயமா இருந்தது, ஃபர்கிவிங் ஹார்ட். ரெண்டாவது, தேவனுடைய இருதயம் மறக்கிற இருதயம், ஃபர்கெட்டிங் ஹார்ட். மூணாவது பாயிண்ட், தேவனுடைய இருதயம் மனதுருகும் தெய்வம், மனதுருகும் தெய்வம். அவருடைய இருதயம் மனதுருகிற இருதயமாக இருந்தது, ஹார்ட் பிரேக்கிங் ஹார்ட். ஒரு பாடல் வரிகள் சொல்லுகிறது, மனதுருகும் தெய்வமே யேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே யேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். இந்நல்லவர் சர்வ வல்லவர், உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோர் புதிதாயிருக்கும், அவை காலைதோர் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே யேசையா, மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே யேசையா, மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகிற தேவன். அடுத்த லைன்ல சொல்லப்படுகிறது, எங்களது மீறுதல்களால் காயப்பட்டீர் நொறுக்கப்பட்டீர், தழும்புகளால் சுகமானோம். எங்களுடைய மீறுதல்களை அவர் பார்த்தார் என்றார். கண்டிப்பா அவருடைய இருதயம் மறக்கிற இருதயமா இருந்திருக்காது, ஃபர்கிவிங் ஹார்ட்டா இருந்திருக்காது. ஸோ நல்லா சிந்திச்சு கொள்ளுங்க, இந்த குட் ஃப்ரைடே நாளில் தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மை மணந்து மன்னித்து நம்ம ஏற்றுக்கொண்டு இருக்கிறாரு. இன்னும் கீழ்ப்படியாம, இன்னும் தேவனை உதாசீனப்படுத்தி கொண்டு, இன்னும் தேவனை ஒரு பொருட்டாமல் எண்ணாமல் நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுடைய ஆத்துமா நரகத்திலே தள்ளப்படும். அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லவே இல்லை. அல்லேலூயா. தேவனிடத்துல கோவிச்சுட்டு போகாதீங்க.
அவர் கோவிச்சுக்கிட்டாருன்னா உங்களால் பரலோகத்துக்கு போக முடியாது, நரகத்துக்கு தான் போக முடியும். புரிந்து கொள்ளுங்கள், அதை உணர்ந்து கொள்ளுங்கள், உணர்ந்து சிந்தித்து செயல்பட வேண்டும். ஆமே. மூன்றாவது பாயிண்ட், மனதுருகும் இருதயம், ஹார்ட் பிரேக்கிங் ஹார்ட். தேவனுடைய இருதயம் மனதுருகிறது இருதயம். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி, ஹல்லேலூயா, தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இருதயம் சிலுவையில் தொங்கும் பொழுது கூட அவர் இருதயம் எப்படி இருந்துச்சா? மன்னிக்கிற இருதயம். அதனால தான் பக்கத்தில் இருக்கிறவனை பார்த்து உடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அவன் கேட்குறான், ஆண்டவரே இன்னைக்கு நான் உங்களோட வரட்டா? ஆண்டவர் சொல்றாரு, மன்னித்து மன்னித்து இன்னைக்கு என் கூட பரதேசில் இருப்பா. இரண்டாவது பாயிண்ட், மறக்கிற இருதயம். அவன் செய்த பாவங்களை, அக்கிரமங்களை, கீழ்ப்படியாமையை எதையும் அவர் பார்க்கல. அவர் ஒரே வர சொன்னார், இன்னைக்கு நீ என் கூட பரதேசில் இருப்பா, பாரடைஸில் இருப்பா. மன்னிக்கிற இருதயம் இருந்ததா? இருந்தது. மறக்கிற இருதயம் இருந்ததா? இருந்தது. அவன் மேல் மனதுருகிற இருதயம் தான் இருந்தது. அல்லேலூயா. அவனை பார்த்து தேவன் அவன் இருதயத்தை பார்த்து, பரவாயில்ல, இந்த நேரத்தில் கூட என்னை அறிந்து கொள்ளுகிறானே, என் இருதயத்தை அறிந்து கொண்டானே சொல்லி அவன் மேல் தேவன் மனதுருகி அவனை ஏற்றுக்கொள்கிறார். ஈடினை எதுவுமே இல்லை, இதற்கு ஈடினை எதுவுமே இல்லை. மனதுருகிற தேவமா, மனதுருகிற இருதயமா இருந்தாரா? கண்டிப்பா 100% இல்லை, 200% அவர் மனதுருகிற இருதயம் உள்ளவராக இருந்தார். ஆமே, ஆணித்தரமாக சொல்ல முடியும். அவருடைய இருதயம் மனதுருகின இருதயம். நினைச்சு பாருங்களேன், அவர் மட்டும் நம்ம மேல மனதுருகாம இருந்திருந்தார்னா நம்ம நிலைச்சு நிற்க முடியுமா? ஒருபோது நிலைச்சு நிற்க முடியாது. அல்லேலூயா. மத்தேயு 20ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு மனதுருகி, அல்லேலூயா, மனதுருகிற தேவன், மனதுருகிற தேவன். அவர் மனதுருகி மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்தவரே. எப்படி? மனதுருகி அதிசயங்களை செஞ்சாருங்க. அவருடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயமா இருந்தது? மனதுருகிற இருதயம். ஆமென், அல்லேலூயா. மார்க் 1ஆம் அதிகாரம் 41 சொல்லப்படுகிறது, இயேசு மனதுருகி கையை நீட்டி, மனதுருகிற தேவன். அவருடைய இருதயம் நம்மை பார்த்து மனதுருகிறது, நம்மை பார்த்து மனதுருகிறது. நம்முடைய பாவத்தை அவர் பார்த்துருந்தாருன்னா மனதுருக மாட்டார். நம்முடைய அக்கிரமத்தை அவர் பார்த்தாருன்னா மனதுருக மாட்டார். ஒன்றும் இல்லை, சாதாரணமாக நம்ம வீட்டில் நினச்சி பாருங்க, நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகும் பொழுது, பரவாயில்ல ரொம்ப கீழ்ப்படியாமல் இருக்கிறீங்க, பரவாயில்ல, மனதுருகி இன்னும் நல்ல கீழ்ப்படியாமல் இருங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா? என் வார்த்தைக்கு செவி கொடுக்க மாட்டேங்கிறியா? நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகிறியா? எவ்வளவு சொன்னாலும், எவ்வளவு வார்த்தையை கேட்டாலும் அதே பாவத்தை செய்கிற. எவ்வளோ சொன்னாலும் என் வார்த்தைக்கு மரியாதை கொடுக்காம போகிற இஷ்டத்துக்கு வாழ்கிறேன்னு சொல்லி தகப்பனுக்கு தாய்க்கும் மனதுருகுவார்களா? இல்லை எரிச்சல் அடைந்து குச்சி எடுத்து சாத்துவாங்களா? நீங்களே சிந்தித்து பாருங்கள். உங்கள் பிள்ளைகள் மேலே நீங்கள் மனதுருகிறீர்களா? இல்லை அப்படி ஆப்போசிட்டாக செயல்படுறீங்களா? ஆனால் தேவன் இதையெல்லாம் பார்த்தாருன்னா குச்சி எடுத்து வெளுன்னு நம்மளை வெளுக்குவார். கரெக்டு தானே? பெற்றோர் சொல்லுவாங்க, கண்ணு மூக்க வாயை மட்டும் விட்டுட்டு அடின்னு எவ்வளோ அடி வேணாலும் அடிங்க, தோலை உரிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்னதுங்க பெற்றோர்கள் சொல்றது? பிள்ளைகளை அடிக்கணும், தோலை உரிச்சிருங்க. நினைச்சு பாருங்க, தோலை வெட்டி உரிச்சா எப்படி இருக்கும்? தோலை உரிச்சா எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? நலமாக இருக்குமா? அவ்வளோதான். தோலை உரிக்கும் பொழுது உரிக்கிறது சின்ன கையில் ஒரு தோல் உரிஞ்சாவே இந்த கை முழுவதும் நமக்கு வேதனை அளிக்குதுன்னா, தோலை உரிச்சு விட்டோம்னா அவ்வளோதான், நம்ம உயிரோடு இருக்க அவ்வளவு உயிருடன் செத்தவர்கள் போல தவிப்போம். அப்போ நினைச்சு பாருங்க, தேவன் என் மீறுதலை அவர் எண்ணி இருந்தார் என்றால் நம்ம உயிரோட செத்தவர்களாக வாழ்ந்திருப்போம். ஆனால் அவர் அப்படி செய்யல. இயேசு மனதுருகி, அவர் உங்கள் மேலேயும் என் மேலேயும் மனதுருகினாரா? அவருடைய இருதயம் சிலுவையிலே மனதுருகிற இருதயமாக இருந்ததா? சொல்லுங்க. அவருடைய இருதயம் மனதுருகிற இருதயமாக இன்னைக்கு வரைக்கும் உங்களோடு இருக்கிறதா? அவருடைய இருதயம் இன்னைக்கும் உங்களுடைய பாவத்தை பார்க்காமல், எண்ணாமல், உங்களுடைய மீறுதல்களை பார்க்காமல்,
உங்களுடைய அக்கிரமங்களை பார்க்காமல், உங்களுடைய கீழ்ப்படியாமையை பார்க்காமல் மனதுருகி கரம் நீட்டி உங்களை அணைத்துக் கொள்கிறாரே, இது எவ்வளவு பெரிய பாக்கியமான இருதயம். ஆனா அவரை பார்த்து நாம் ஏளனமா, அவரை மதிக்காமல், அவரை ஒரு பொருட்டாமல் எண்ணாமல் அப்படின்ட்டு போறோமே, நினைத்து பாருங்கள். தேவன் அப்படியாக நம்மை அப்படின்னு நினைச்சாருன்னா இந்த நிமிடத்திலே நம்முடைய ஜீவன் பிரிந்து விடுங்க. அவர் மட்டும் மனதுருகாமல் இருந்தார்னா நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபை மாத்திரமே. உடைய இருதயம் மனதுருகிற இருதயமா மட்டும் இல்லாமல் இருந்ததுன்னா நம்முடைய நிலைமை வேறே மாதிரி ஆயிரும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். தேவன் மனதுருகிற தேவன், தேவன் மனதுருகிற தேவன். மார்க் 6ஆம் அதிகாரம் 34 சொல்லப்படுகிறது, அவர்கள் மேல் மனதுருகி, அவர்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். தேவன் நம்மில் மனதுருகிற தேவனாயிருக்கிறார். 7ஆம் அதிகாரம் லூக்கா 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது பாருங்க. லூக்கா 7:13, கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி, மனதுருகி கவலைப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன் மகனே மகளே, நான் உன் கூட இருக்கேன், அழாத, நான் உன் கூட இருக்கிறேன். அவர் என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தா ஒரு மதிலை தாண்டுவேன், இயேசு என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன், இயேசு என்னோடு இருந்தா மதிலை தாண்டுவேன். அப்ப அவர் மனதுருகி, நம்மேல் மனதுருகி அவர் கரம் நீட்டி நம்மை நடத்துகிறார். இயேசுவின் இருதயம் சிலுவையிலேயும் மனதுருகிற இருதயமாய் இருந்ததா? அல்லேலூயா. தேவனுடைய நாம் மையப்படுவது. ஆமென். லூக்கா 10ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் சொல்லுகிறது, பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி. அநேக இடங்கள்ல இந்த மனதுருகி போட்டிருக்குதுங்க. தேவனுடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயம்? மனதுருகிற இருதயம். தேவனுடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயம்? மனதுருகிற இருதயம். கடைசியாக ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். லூக்கா 15ஆம் அதிகாரம், அந்த அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது 20ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்து, குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். இந்த சம்பவம் நமக்கு நல்லாவே தெரியும். என்ன சம்பவம்னா, 2 மனிதர்கள், அதாவது 2 மகன்கள் இருக்கிறார்கள் ஒரு தகப்பனுக்கு. ஒருவன் தகப்பனோடவே கூட இருந்து நல்ல கீழ்ப்படிதல் உள்ளவனாக இருக்கிறான். இன்னொருத்தன் கீழ்ப்படியாமை உள்ளவன், சொத்தை பிரின்னு சொல்லி சொத்துக்களை பிரித்து பணத்தை எல்லாம் வாங்கிட்டு அவன் போய் எவ்வளவு ஜாலியாக இருக்கணும் அவ்வளோ ஜாலியாக கீழ்ப்படியாதவர்களை குறித்து சொல்லப்படுகிறேன். அநேகர் இன்னைக்கு அப்படி தான் இருக்கிறாங்க. தேவனுடைய வார்த்தையெல்லாம் கீழ்ப்படுகிறது இல்லை. அநேக பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க? இப்படி தான். பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறது இல்லை, சபைக்கு கீழ்ப்படுகிறது இல்லை, ஊழியக்காரன் கீழ்ப்படுகிறது இல்லை, இஷ்டத்துக்கு நான் வாழ்வேன்னு வாழ்கிறேன், மதிக்கிறது இல்லை, மதிக்காமல் மறந்து போய் இஷ்டத்துக்கு அலையிறது. ஒரு நாள் நினைத்து கொள்ளுங்கள், நீங்கள் உங்கள் இஷ்டப்படி வாழலாம். ஆனால் ஒரு நாள் வரும், நிச்சயம் ஒரு நாள் வரும். அன்னைக்கு நீங்கள் உணர்வடைந்து நீங்கள் எங்கே வரணும் தெரியுமா? கண்டிப்பாக தேவ சமூகத்துக்கு தான் வரணும், வேற எங்கேயும் போக முடியாது. ஏன் தெரியுமா? தேவன் இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்படியும் வைராக்கியமாக நினச்சிருப்பேன், வைராக்கியமாக நான் எதுக்கு போகணும், நான்லாம் போக மாட்டேன் அப்படின்னு வைராக்கியமாக நின்னீங்கன்னா கடைசி வரைக்கும் நீங்கள் பாடுபடுவீங்க. கடைசி வரைக்கும் நீங்கள் பாடுபடுவீங்களோ இல்லையே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிம்மதியாக வாழ முடியாது. ஏன் தெரியுமா? தேவன் நினைச்சா மட்டும்தான், மனதுருகினா மட்டும்தான் நிம்மதி உங்கள் வாழ்க்கையில் வரும். தேவன் மனதுருகினா நம்ம வாழ்க்கையில் நிம்மதி வராதுங்க. உலக பிரகாரத்தில் கூட நிம்மதி இருக்காது, ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நிம்மதி இருக்காது. அப்போ இந்த மகன் உணர்வடைகிறான், ஒரு சமயத்தில் உணர்வடைகிறான். உணர்வடைந்து அவனுக்கு புத்தி தெளிந்து, ஐயா, நான் என் தகப்பனுக்கு பாவம் செஞ்சிட்டேனே, என் தகப்பனுக்கு விரோதமாய் நான் செயல்பட்டு விட்டேனே, என் தகப்பனுடைய வார்த்தையை கீழ்ப்படியாமல் நான் வந்து அலைந்து திரிந்து என்னுடைய சுய இஷ்டப்படியாக நான் வாழ்ந்தேனே, என் தகப்பன் வார்த்தையை மதிக்கலையே,
என் தகப்பன் என் மேலே எவ்வளவு கரிசனையாக இருக்கிறாரு, அதையெல்லாம் நான் பார்க்காம எனக்கு பணமும் என்னுடைய காரியங்களும் நான் எப்படி இருக்கணுங்கிறதெல்லாம் நான் வாழ்ந்துட்டு அதையே சிந்திச்சுட்டு இருந்தேனே. இப்போ உணர்வு அடைஞ்சு எங்கே வரான் தெரியுமா? தகப்பன் வீட்டுக்கு வரான். வந்த உடனே அந்த தகப்பன் இவன் இப்படி மீறி நடந்தான்ல, இப்படியெல்லாம் கீழ்ப்படியாமல் இருந்தான்ல, இவனை துரத்தி விட்டுரு, இனிமேல் இந்த பக்கம் வந்துடக்கூடாது, ஓடி போயிரு, வந்துடாதன்னு சொல்லி தகப்பன் சொல்லலை. தகப்பனுடைய இருதயம் மனதுருகி ஓடி போய் அவனை கட்டி பிடித்து தழுவி என் மகன் திரும்பி வந்து விட்டான் என்ற இருதயம், அந்த தகப்பனுக்கு மனதுருகின இருதயம் இருந்ததுங்க. நினைச்சு பாருங்க, இந்த தகப்பனுக்கே தன்னுடைய மகன் மேலே இப்படிப்பட்ட மனதுருகிற இருதயம் இருந்ததுன்னா, சகலத்தையும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவாதி தேவனுடைய இருதயம் எப்படிப்பட்ட மனதுருகிற இருதயமா இருக்குன்னு நீங்க சிந்திச்சு பாருங்க. ஆனா நீங்களும் நானும் அவருக்கு விரோதமாக தான் செயல்படுறோம். நம்மை மன்னித்து நினைச்சு பாருங்க, இந்த 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 தகப்பன் இல்லை உன்னை மன்னிக்க மாட்டேன், உன்னை மறக்க மாட்டேன், உன் மேலே மனதுருக மாட்டேன்னு சொல்லியிருந்தாருன்னா, இல்லை மூணில் ஏதாவது ஒன்று இல்லாமல் போயிருந்தாலும் கண்டிப்பாக இவன் திரும்பவுமாக வீட்டில் நிலைச்சிருக்க முடியும். அப்பயும் சகோதரன் வரான், கேட்குறான் தகப்பனை பார்த்து, தகப்பனே சொத்தெல்லாம் பிரிச்சுட்டு அவன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு திரிஞ்சு போனானே, நம்ம குடும்பம் வேணாம், வீடு வேணாம், சபை வேணாம், போதகர் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நான் வரமாட்டேன், இந்த வீடு எனக்கு தேவையில்லை, இந்த சபை எனக்கு தேவையில்லை, நான் சர்ச்சுக்குள்ளே வரமாட்டேன், எனக்கு வர்றக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு ஓடுனானே, இப்போ திரும்பி வந்திருக்கிறானே, ஏன் இவனை ஏற்றுக்கொண்டீங்க? ஏன் அவனை ஏற்றுக்கொண்டீங்க? அப்படியே துரத்தி விடுங்க, வந்துடாத, துரத்தி விட்டுருங்க, வரவே வேணாம், இப்படிப்பட்டவன் தேவையே இல்லை அப்படின்னு மூத்த குமாரன் சொல்லுகிறான். ஆனாலும் தகப்பனுடைய இருதயம் என்ன தெரியுமா செஞ்சிச்சு? மூத்தவனை பார்த்து, சரிப்பா அவன் மீறி செஞ்சிட்டான், சரிப்பா அவன் கீழ்ப்படியாமல் போயிட்டான்ப்பா, அவன் எல்லாத்தையும் அழிச்சிட்டான்ப்பா, ஓகே பரவாயில்ல, நாம் அவனை மன்னிப்போம், அவன் மேலே நாம் அவனுடைய காரியத்தை மறப்போம், அவன் மேலே மனதுருகுவோம். திரும்பி வந்துட்டான்ல, உணர்வு அடைஞ்சிட்டான்ல, திரும்பி வந்துட்டான்ல, சரி அவனை ஏற்றுக்கொள்ளுவோம் அப்படின்னு தகப்பன் அவனுக்கும் கற்றுக் கொடுக்கிறார் காரியத்தை. அப்ப இந்த தகப்பனே மனதுருகிற, இப்படிப்பட்ட மனதுருகிற இருதயமா இருந்தா, அண்ட சராசங்களை படைத்த உன்னதமான தேவனுடைய இருதயம் எந்த அளவுக்கு மனதுருகும் பாருங்க நம்ம மேல. அநேக நேரம் நம்ம இதை மறந்துடுறாங்க, அநேக நேரம் நாம் மறந்து விடுகிறோம். தேவனுடைய இருதயம் மன்னிக்கிற இருதயம், தேவனுடைய இருதயம் மறக்கிற இருதயம், தேவனுடைய இருதயம் மனதுருகிற இருதயம். இந்த மனதுருகிற இருதயம் தேவனுக்கு இருந்தபடினால தான் நம்மை பார்க்காமல், நம்முடைய உலக பிரகாரமான மாம்சத்தின் காரியத்தை பார்க்காமல் அவர் நம்மை ஏற்றுக்கொண்டார். நம்முடைய உலக பிரகாரமான மாம்சத்தின் காரியத்தை, நம்முடைய காரியத்தை அவர் ஸ்ட்ரைட்டாக பார்த்தார்னா ஒருபோதும் அவர் நம்மை மன்னிக்க முடியாது, ஒருபோதும் அந்த காரியத்தை மறக்க முடியாது, ஒருபோதும் அவர் நம்மேல் மனதுருகவும் முடியாது. அவருக்குள்ளாக நாம் இருக்கும் பொழுதுதான் நாம் மன்னிக்கப்படுகிறோம், நாம் மறக்கப்படுகிறோம். நம்முடைய மனதுருகிற தேவன் நம்மையில மனதுருகி நம்மை அணைத்துக் கொள்கிறவராயிருக்கிறார். ஆமே. இந்த குட் ஃப்ரைடே நாளில் தேவன் நம்மோடு பேசின காரியம் தான் 3 விதமான காரியம். தேவன் சிலுவையிலே எப்படிப்பட்டவராக இருந்தார்? மன்னிக்கிற இருதயம் உள்ளவராக இருந்தார். 2வது பாயிண்ட், அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார்? மறக்கிற, நம்முடைய மீறுதல்களை, நம்முடைய அக்கிரமங்களை, நம்முடைய பாவங்களை மறந்து நம்ம ஏற்றுக்கொண்ட இருதயம் உள்ளவராக இருந்தார். 3வது, தேவன் நம்மேல் மனதுருகிற இருதயம் உள்ளவராய் இருந்தார். இந்த 3ம் இல்லை என்றால் நம்மை தேவன் சேர்த்து கொள்ள முடியாது, நாம் அவரோடு நிலைத்து நிற்க முடியாது. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? பரலோக தேவனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த ஸ்பெஷல் டேல ஆண்டவரே, இந்த புனித வெள்ளியில, இந்த குட் ஃப்ரைடே நாளில் தேவன் எங்களோடு பேசின வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை மன்னித்து, நீர் எங்களுடைய காரியங்களை மறந்து, நீர் எங்கள் மேல் மனதுருகி எங்களை அணைத்து கொண்டபடியினால நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. எத்தனையோ விதமான சூழ்நிலையில் நாங்கள் உமக்கு விரோதமாய் செயல்படுகிறோம்,
எத்தனையோ விதமான சிச்சுவேஷனில் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நாங்கள் விரோதமாய் நாங்கள் செயல்படுகிறோம். உம்மை மதியாமல், உமக்கு கீழ்ப்படியாமல் நாங்கள் உம்மை ஒரு பொருட்டாக எண்ணாமல் மதிக்காமல் போகிறோம். ஆனாலும் தேவனே, உம்முடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயமாக இருக்குது ஆண்டவரே. உம்முடைய இருதயம் மனதுருகிற இருதயம் ஆண்டவரே. உம்முடைய இருதயம் மன்னிக்கிற இருதயமாக இருக்குது ஆண்டவர். உம்முடைய இருதயம் மறக்கிற இருதயமாக இருக்கிறபடினால ஆண்டவரே நாங்கள் நிலைத்து நிற்கிறோம். இல்லை என்றால் எங்களால் நிலைத்திருக்க முடியாத ஆண்டவரே. நீர் இப்படிப்பட்ட மனதுருகிற இருதயம் உள்ளவராய் இருந்து எங்களை அணைத்து கொண்டு நடத்துகிற மிகப்பெரிய மகா பெரிய தயவுக்காக, கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். எவ்வளவு நன்மைகளை நீர் எங்களுக்கு செய்திருக்கிறீர். நாங்கள் எவ்வளவு காரியங்களை நாங்கள் செய்ய போகிறோம் ஆண்டவரே. உமக்கு ஈடாக நாங்கள் எதையும் கொடுக்க முடியாது. அவ்வளவு நன்மைகளை செய்கிற தேவன் எங்களை மன்னித்து என்னுடைய காரியங்களை மறந்து எங்களை மனதுருகி அணைத்து கொண்டு நடத்தி வருகிறதற்காக நன்றி அப்பா. இன்றைக்கு நாங்கள் உணர்வடைந்து உம்மிலே நாங்கள் நிலைத்து நிற்கிறவளாய் நாங்கள் இனிமேல் வாழ நாங்கள் விரும்புகிறோம். தேவன் எங்களை வழிநடத்துவீராக. உடைய கரத்தில் எங்களை தருகிறோம், தாழ்த்துகிறோம். நீரே ஆளுகை செய்து நீரே பொறுப்படுத்தி வழிநடத்துவீராக. எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கு மாத்திரமே நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.